பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லி மூவும் உபதேச வசனங்களையும் நாம் விட்டு சேர்த்து கிரியைகளை நீங்களாக்கும் மனந்திருவில் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். ஆண்டவர் இதில் என்ன சொல்றாருன்னா, 2வது வசனம் பாருங்க. ஞானஸ்தானம் காட்டுது, உபதேசம், கைகளை வைத்தல், மரித்தோரை உயிர்த்தெழுந்தல், நித்திய நியாய தீர்ப்பு என பகையிலே அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூர்ணராகும்படி கடந்து போவோமாக. ஆண்டவர் நம்ம தினந்தோறும் காலைல ஜெபம் பண்ணுறோம், வேதம் வாசிக்கிறோம், நிறைய பேர் அதுவும் பண்ணுறதில்ல. ஆலயத்துக்கு வரோம், ஆராதிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் நம்ம பூர்ணராகும்படி ஆண்டவர் விரும்புகிறார். எப்படி பூர்ணராகிறோம்னா, முதலாவது நம்ம என்ன செய்யணும்னா, ஏழைகளுக்கு உணவு கொடுத்துதல், சாப்பாடு, தண்ணீர், துணிமணி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களை செய்வது, இதில் பூர்ணமாகும்படி சொல்கிறார். இதில் பூர்ணராகத்தான் ஆண்டவர், அது நற்கிரிகளை தான் ஆண்டவர் அதிகமாக விரும்புகிறார். அது மூலியமாக தான் நீங்கள் அதிகமாக அன்பு செலுத்த முடியும். அதே மூலியமாக தான் நீங்கள் ரட்சிப்பு, அநேக ஆத்மாக்களை உங்களுக்குள்ளே கொண்டு வர முடியும் இயேசுக்குள்ளே. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அனுதினமும் அவர் உலகம் முழுதும், அதாவது இஸ்ரேல் தேசம் முழுவதும் சுற்றி திரிந்து நன்மை மட்டுமே செஞ்சுட்டு இருந்தார். அதைத்தான் நம்மளை செய்ய சொல்கிறாரு. ஆனால் இன்னைக்கு சபை மக்கள் வாரம் ஒரு நாள் மட்டும் பைபிள் தூக்கிட்டு வந்து ஆராதனைக்கு அட்டன் பண்ணிவிட்டு மீதி 6 நாள் ஓப்பி அடிச்சுட்டு சுற்றிட்டு இருக்கோம். இதில் சில காரியங்கள் நான் உங்களுக்கு தெளிவாக என்ன சொல்கிறேன்னா, அதே வசனத்தில் பாருங்கள், 10வது வசனம். ஏனென்றால் உங்கள் கிரியைகளிலும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்வதிலும் செய்து வருவதிலும் தமது நாமத்துக்காக காண்பித்து தேவன் அநீதி உள்ளவராயிருக்கிறார். நீங்கள் நற்கிரியைகள் செய்தீங்கன்னா ஆண்டவர் அதுக்கான பலன் உங்களுக்கு தருவார், கட்டாயம் உங்களுக்கு தருவார், தராமல் போக மாட்டார். அதுக்கு உதாரணமாக அதுக்கு அடுத்த வசனம் சொல்கிறார் பாருங்க. நீங்கள் அதிசயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசி நீடிய பொறுமையும் சுதந்திரத்துக் கொள்வது பின்பற்றுவதற்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இதிலேயே கீழே நீங்கள் வாசிச்சிங்கன்னா ஆபிரகாம் கொடுத்து ஆண்டவர் ஒரு சாட்சி சொல்லியிருப்பார். பவுல் ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்தார், உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பண்ணுன்னு சொன்னார். அதே போல் ஆபிரகாமை மணல், கடற்கரை மணலை போல பெருக பண்ணிட்டார். அதுக்கு சாட்சியாக நாம் இருக்கோம். வேதத்தை படித்து நம்ம புரிஞ்சு நம்ம இருக்கோம். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நற்கிரை செய்யும்போது ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிச்சாரோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அப்போது எல்லாம் இவையெல்லாம் கூட கூட்டி கொடுக்கணும். உங்கள் வாழ்க்கையில் தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் என்ன இருந்தாலும் சரி, இதை நீங்கள் நற்கிரிகளை செய்யும்போது தேவன் அந்த காரியத்தில் ஒரு பெரிய விடுதலை கொடுப்பார். இன்றைக்கி பொருத்தனை பண்ணுங்கள். யாரெல்லாம் நற்கிரிகளை பண்ணலையோ, இன்றைக்கி நான் நற்கிரியை பண்ண ஆண்டவரே அதை ஆசீர்வதித்து என் பிரச்சனையை தீர்த்து கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உதவி செய்வார். இயேசு சீக்கிரம் வர போகிறார். மனம் திரும்ப